குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 19/3/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:21 திதி இன்று அதிகாலை 3:33 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:55 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாம யோகம் இரவு 7:26 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் மாலை 3:57 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம், கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மந்திரங்கள், அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே போல இப்ப 27 நட்சத்திரங்கள் இருக்கு, 12 ராசி. இந்த 12 ராசி அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு ராசி, மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ராசினா ரிஷபராசிக்காரர் அதே குணம் இருக்குன்னா இருக்காது. மனிதர்கள் நிறைய வேறுபாடு உண்டு. அதுபோல கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மந்திரங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஏலக்காய் மட்டும் கொண்டு செல்லுங்க. இப்போ கோச்சாரத்தை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ராகு பகவான், புத பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், அங்காரக பகவான், சுக்கிர பகவான். இன்று பகல் 1:37 சந்திர பகவான் கடகராசிக்குள் பிரவேசம் ஆகுவார். மதியத்துக்கு மேல தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். அது வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதாவது 12 ராசிகளுக்கான மகா சக்தி பெற்ற மந்திரங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். மேஷ ராசிக்காரர்கள் பொதுவா சில குணங்களை ஒரே மாதிரியாக கொண்டிருப்பார்கள். சில குணங்கள் தான், எல்லாமே நான் சொல்ல வரல, அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்காதீங்க. ஆனா மேஷ ராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு குணங்கள் இருக்கு. மனிதனுக்கு மனிதன் நிச்சயம் வித்தியாசப்படுகிறான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஒரே மாதிரி குணத்துடன் யாரும் இருப்பதில்லை. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தங்களின் ராசிக்கு ஏற்ப இந்த பீஜ மந்திரத்தை உச்சரிப்பதால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். சிலருக்கு சொல் புத்தி இருக்கும், சிலருக்கு சுய புத்தி இருக்கும், சிலருக்கு இது இரண்டுமே இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு சொல் புத்தியும் இருக்காது, சுய புத்தியும் இருக்காது. நிறைய பேர் வீட்டுல சொல்லுவாங்க, உனக்கு சொல் புத்தியே இல்லை, சுய புத்தியே இல்லை, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இப்படியான நபர்களுக்கு எல்லா முயற்சிகளும் தோல்வியை தான் கொடுக்கும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த உலகில் கற்றுக்கொள்ள வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. நமக்கு எல்லாம் தெரியும் என்கிற நினைப்பு யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அத்தகைய நம்முடைய அறிவையும் ஞான வழியில் செலுத்துவதற்கு மந்திரங்கள் நமக்கு துணை செய்கின்றது. செய்த தவறுகளுக்காக உண்மையிலேயே மனம் வருந்துபவர்களுக்கு இறைவனிடத்தில் நிச்சயம் மன்னிப்பு உண்டு. அத்தகைய மன்னிப்பு வேண்டுபவர்களும்
வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்களும் தன்னுடைய அறிவை பெருக்கி ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கும் இந்த மாதிரி மந்திரங்கள் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொருவரும் தங்களுடைய ராசிக்கான பீஜ மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரித்து வந்தால் இந்த காலத்தில், அதுவும் எப்போ உச்சரிக்க வேண்டும் என்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னால் இன்னும் நல்லது. இதுக்கு வரைமுறையெல்லாம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். எப்பொழுது நேரம் இருந்தாலும் இந்த மந்திரத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லுங்கள். நீங்க ஒரு ஆபீஸ் போறீங்க, வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இத மனசிலேயே நீங்க சொல்லலாம். ராசியினர், சரியான ராசியினர் தங்களுடைய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தால் ஆரா சக்தி தூண்டப்படும். இதனால் அவர்களுக்கு நிச்சயம் நல்ல அதிர்வலைகள் உண்டாகும். தீய சக்தி, தீயவைகள் எல்லாம் விலகி நல்லவைகள் வந்து சேரும். இது நம்பிக்கையோடு செய்யணும். சரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இதை எழுதி வச்சுக்கோங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் சௌம் இந்த மந்திரத்தை தினந்தோறும் 108 முறை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சொல்லுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்டீம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓம் க்ளீம் ஐம் சௌம். கடகராசிக்காரர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்டீம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஓம் ஹ்ரீம் ஸ்டீம் சௌம். கன்னிராசி நேயர்களுக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்டீம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் சௌம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். மகர ராசி நேயர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்டீம் சௌம். கும்பராசி நேயர்களுக்கு ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம். மீனராசி நேயர்களுக்கு ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்டீம். இந்த மந்திரத்தை 12 ராசிக்காரர்களும் சரியாக உச்சரித்து நிறைய நன்மைகளை வாழ்வில் பெற வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நினைத்த வேலைகளில் இருந்து வந்த தடைகள்லாம் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். மனதளவில் தெளிவு உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். குடும்பத்தில் ஆதரவு உண்டாகும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரியோர்களின் ஆலோசனை தேவை. அந்த ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை ஏற்படும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். வேலையில வேகம் ஏற்படும். பழைய சிக்கல்கள்லாம் விலகும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. விளையாட்டு தொடர்பான விஷயத்துல ஆர்வங்கள் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் எல்லாம் விலகும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தன வரவுல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். வியாபாரத்தில் சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அரசு காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை செய்யுங்கள்.
நண்பர்கள் மூலம் வருமான வாய்ப்பு ஏற்படும். இன்றைய நாள் நட்புகளால் நன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். இருந்தாலும் மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உயர் அதிகாரி எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். சமூக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தியற்ற மனநிலை இன்னைக்கு இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு. அதே சமயத்துல 9ஆம் இடத்துல சூரியன், 2ஆம் அதிபதி சூரிய பகவானும் 3ஆம் அதிபதி புத பகவானும் இணைந்து ராகுவோடு இருக்கிறதுனா பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. தந்தையால் அனுகூலமும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியற்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். நினைத்த சில வேலையில அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல பொறுமை தேவை. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் விலகும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதே சமயம் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது அவசியம். 7ஆம் இடத்தில் சனி பகவான் சுக்கிர களத்திர காரகனும் இணைந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது மிகவும் நன்மையை செய்யும். அதே சமயத்துல புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஆர்வம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற வைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய நபர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் குறையும். உயர்கல்வி தொடர்பான செயல்பாட்டில் மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு தன வரவுகளால் சேமிப்பு மேம்படும். எதையும் சமாளிக்கும் மனோ பக்குவம் இன்னைக்கு பிறக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்கள் பேச்சுக்களால் சில காரிய அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் எல்லாம் பொறுப்போடு இன்னைக்கு செயல்படுவார்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் விலகும். நெருக்கமானவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளுவீங்க. அரசு தொடர்பான விஷயத்துல புரிதல் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இன்றைய நாள் புகழ், மதிப்பு, மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய பிடிவாத போக்கை குறைத்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுங்கள், கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. அதே போல உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. அவர்களிடம் கோபப்படாமல் இருங்கள். உறவினர்கள் வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. மருத்துவத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். தன்னம்பிக்கையோட எதையும் செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும். இன்றைய நாள் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு ஒரு கவனத்தோடு எதையும் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அதைவிட இன்னைக்கு ரொம்ப தன்னம்பிக்கையா இன்னைக்கு எதையும் செய்யணும். ஒரு அசால்ட்டா எதுவும் செய்யாதீங்க. தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள்ல கவனம் தேவை. சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் தேவை. இந்த கணக்கு, கணிதம், இந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, அந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு அலட்சியம் இல்லாமல் செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஒப்பந்த பணிகளில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்க உங்கள் மீது வேலையில தன்மையை அறிந்து முடிவெடுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். விருத்தி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலட்சியமின்றி செயல்பாடு இருக்க வேண்டும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பயணங்களால் ஏற்பட்ட சோர்வெல்லாம் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய வியூகங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும். உடல் தோற்றத்துல பொலிவு மேம்படும். உழைப்பிற்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தைரியமா சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். மறைமுக தடைகளெல்லாம் விலகி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வரும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளெல்லாம் குறையும். இன்றைய நாள் உதவிகரம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் பெரியோர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அரசு சார்ந்த பணிகளில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். இன்றைய நாள் மிகுந்த நன்மை நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல
உயர் அதிகாரிகளின் ஆதரவு இன்னைக்கு மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.